5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக, தேமுதிகவை தொடர்ந்து பாஜகவும் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் நன்கு கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை விளக்கம். பாஜகவும் புறக்கணித்ததால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இருமுனை போட்டி. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் திமுகவும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் நேருக்கு நேர் மோத வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக ஜனவரி 17 வேட்புமனு தாக்கல் செய்யும் திமுக. விதிமுறை மீறல்கள் இல்லாமல் தேர்தல் பணியாற்றவும் அறிவுரை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் யார்? பொங்கல் தினத்தன்று அறிவிக்கப்படும் என்று அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. தித்திக்கிற பொங்கல் திருநாள்ல அறிவிப்பேன். அது அறிவிப்பு உறுதியாக அறிவிப்போம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்தது அதிமுக சரிவு தொடக்க புள்ளியாக அமையும். முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. துபாய் கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்த நடிகர் அஜித் குமாரின் அணி. வெற்றியை கொண்டாடிய அணி வீரர்கள், ரசிகர்களை பார்த்து ஹாட்டின் விட்ட அஜித். துபாயில் கார் பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ள நடிகர் அஜித் குமாரை சந்தித்து வாழ்த்திய நடிகர் மாதவன். மனைவி ஷாலினி, மகள் அனுஷ்காவை அஜித் சந்தித்த கியூட் வீடியோ காட்சிகளும் வெளியானது. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நெல்லையப்பர் கோவில் காந்திமதி யானை தாமரை குளத்தில் அடக்கம். இறுதி ஊர்வலத்தின் போது கண்ணீர் விட்ட பக்தர்கள். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பில்லை. நாளை மற்றும் நாளை மறுநாள் மிதமான மழையே பெய்யும். மாட்டுப் பொங்கல் தினமான ஜனவரி 15 தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. அயலக தமிழர்களுக்கு கலை பயிற்சிகள் அளிக்க 2 ஆண்டுகளுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்தான் நம்மை இணைக்கும் தொப்புள் கொடி என்றும் அயலக தமிழர் நாள் விழாவில் பேச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்ட அயலக தமிழர்கள். சிறந்த பண்பாட்டு தூதர் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் விருதுகளையும் வழங்கினார். பொன்னேரி அடுத்த பழவேற்காடு அவுரிவாக்கம் மீனவ கிராமத்தில் பொங்கல் கொண்டாடிய ஆளுநர் ஆர் என் ரவி. அம்மன் ஆலயத்தில் பூரண கும்ப மரியாதை, புதுப்பானையில் பொங்கலிட்டு உற்சாகம். ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் 750 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வேறு சில கட்டுமான நிறுவனங்கள் உட்பட 26 இடங்களில் நடந்த வருமான வரி சோதனையில் 10 கோடி ரூபாய் பறிமுதல்.
சீமான் நடவடிக்கையால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து விலகும் நிர்வாகிகள். சேலத்தில் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அழகரசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் விலகியதாக அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே காவலருக்கு அரிவாள் வெட்டு. தப்பி ஓடிய பிரபல ரவுடி லெனினுக்கு வலைவீச்சு. கன்னியாகுமரி பந்தலம் அரண்மனையிலிருந்து ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. பெட்டிகளை தலையில் சுமந்து 80 கிலோமீட்டர் நடைபயணம். நாளை மறுநாள் சன்னிதானம் சென்றடைகிறது. கும்பமேளா கொண்டாடுவதற்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் வடமாநிலங்களுக்கு செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். கூட்ட நெரிசலால் பெண்களும் ரயில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் கட்டுக்கடங்காமல் இறங்கும் காட்டுத்தீயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயரும். பலத்த காற்று வீசுவதால் தீ வேகமாக பரவும் என்று அதிகாரிகள் அச்சம். பழவந்தாங்கலில் பூட்டியிருந்த வீட்டில் பிரிட்ஜ் வெடித்து வெளியே வந்த கரும்புகையால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைக்கிறார். சுரேஷ், விவரங்கள். அதாவது சென்னை நங்கநல்லூர் பிவி நகர் பகுதியில் வசித்து வருபவர் பார்த்திபன். இவர் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக குடும்பத்துடன் நாக்பூருக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் வீட்டில் இருந்து கரும்புகை வருவதாக அக்கம்பக்கத்தினர் உடனே பழவந்தாங்கல் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பிறகு தீயணைப்பு துறையினர் வெகு நேரமாகியும் வராததால் உடனே பழவந்தாங்கல் போலீசார் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது ஃப்ரிட்ஜ் வெடித்து ஃப்ரிட்ஜிலிருந்து புகை வந்த வண்ணம் உள்ளது. இதை உடனே தண்ணீரை ஊற்றி அதை அணைத்தனர். அதன் பிறகு கரும்புகையானது முற்றிலும் அணைக்கப்பட்டது. அதன் பிறகு வீட்டில் இருந்த பொருட்கள் ஃப்ரிட்ஜ், ஏசி மற்றும் துணிமணிகள் எல்லாம் எரிந்து நாசமானன. மேலும் இது குறித்து பழவந்தாங்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஊருக்கு சென்று உள்ள பார்த்திபனுடன் தகவல் தெரிவிக்கப்படும் தகவலின் அடிப்படையில் அவர் அங்கிருந்து விரைந்து வந்துள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகின்றது. நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு.